ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகராட்சி துணைத் தலைவர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். நகராட்சியில் அம்ருத் திட்டம் மூலம் குடிநீர் இணைப்பு மற்றும் சாலை வசதிகள் முறையாக செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். பவானி நகராட்சி பகுதி அமைந்திருக்கிற பகுதியில் கூடிய 11வது வார்டு பகுதியில் தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்த காரணத்தினால் அங்கே சாலைகள் சரியாக பராமரிக்காமல் 2வது 3வது வீதிகளில் சாலைகள் போட்டும் போடாமலும் குண்டும் குழியமாக இருந்த காரணத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த வார்டுடைய கவுன்சிலர் இருக்கக்கூடிய நகர்மன்ற துணைத் தலைவர் சி மணி அவர்களிடம் புகார் தெரிவித்த அடிப்படையில் நகராட்சியில் பலமுறை முறையிட்டும் அதற்கான தீர்வு ஏற்படாத நிலையில் அந்த வார்டு பகுதி மக்களின் சார்பாக நகர்மன்ற துணைத் தலைவர் இன்றைக்கு மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அந்த மறியல் போராட்டத்தில் பொதுமக்களுக்கு வந்தபோது அந்த மறியல் செய்கிற முயற்சியில் ஈடுபட்ட போது காவல்துறை இப்பொழுது கைது செய்து மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். பவானி நகரம் முழுக்க இந்த பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்ததாரர்கள் ஏற்றுக்கொண்ட முறையிலே நிபந்தனைகளை அமுல்படுத்தாமல் தொடர்ந்து காலதாமதமாக இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டிய திட்டம் இன்னும் ஓராண்டாய் கூட திட்டம் முடியாமல் இன்னும் 2-3 வருடங்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே இந்த போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.